ஒரு காலத்தில் ஒரு அமைதியான தமிழ் கிராமம் இருந்தது. அந்த கிராமம் முருகன் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது. மக்கள் பக்தியுடன் வாழ்ந்தாலும் பல மாதங்களாக மழை பெய்யாமல் வயல்கள் வறண்டு போயின, கிணறுகள் வற்றின. மக்கள் மனங்களில் கவலை சூழ்ந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மனம் முழுவதும் முருகன் மீது அன்பும் நம்பிக்கையும் நிரம்பியிருந்தது. தினமும் காலை முருகன் கோவிலுக்கு சென்று மலர் அர்ப்பணித்து மனமுருகிச் சொல்லுவான், ஓம் சரவணபவா. ஒரு இரவு ஆழ்ந்த பக்தியில் உறங்கிய கண்ணனுக்கு ஒரு கனவு வந்தது. மயிலின் மேல் அமர்ந்த பிரகாசமான வீர ரூபத்தில் வேல் ஏந்திய கடவுள் முருகன் தோன்றினார். கருணையுடன் புன்னகைத்து, பயம் வேண்டாம், நம்பிக்கையே சக்தி, ஒன்றிணைந்தால் வெற்றி உண்டாகும் என்று அருளினார். மறுநாள் அந்த கனவை நம்பிய கண்ணன் கிராம மக்களை அழைத்து மலையின் அருகே மறைந்திருந்த பழைய நீர்வழியை சுத்தம் செய்யச் சொன்னான். அனைவரும் ஒன்றிணைந்து உழைத்தார்கள். அப்போது வானில் மேகங்கள் கூடியன. இடியுடன் மழை பெய்தது. நிலம் உயிர் பெற்றது. வயல்கள் பசுமையாய் மாறின. கிணறுகள் நீரால் நிரம்பின. மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கின. இது வெறும் மழையல்ல, முருகனின் அருள் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். கோவிலில் மணி ஓசை எழுந்தது. குழந்தைகள் சிரித்தனர். முதியவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. முருகன் சந்நிதியில் நின்று கண்ணன் மெதுவாகச் சொன்னான், நன்றி முருகா. அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் நம்பிக்கையுடன், தைரியத்துடன், அமைதியாக வாழ்ந்தது. உண்மையான பக்தி இருந்தால் முருகன் எப்போதும் காக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஓம் சரவணபவா.